ஐயடியம்மா மாமா உன் கூட பேசவே மாட்டேன். அப்ப பாட்டா பாடிரு. சும்மா இரு மாம்சு. ஏன் குட்டி? என் கூட இருக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னை விட்டு விட்டு போயிடுறீங்க. சரி, இனிமே நான் கூட இருக்கேன். சாப்பிட்டாச்சா? ஏன்? அம்மா இருக்கும்போது ஊட்டி விடுவாங்க. இப்ப யாருமே ஊட்டி விடுறது இல்ல. நீ ஊட்டி விடுறியா? ஊறுகாய் வச்சு கொடுக்குறேன். நல்லா நிறுத்து. சனியா இங்க வந்து உட்கார்ந்துருக்காளா? இவளை எங்கெல்லாம் தேடுறது? இவள வயித்து வலி வந்துருல்ல. சாப்பிடு. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? வா. டா டா. இதெல்லாம் ஒரு பொம்பளையாப்பா? குழந்தை திங்க சோத்த புடிங்கி போடுறா பாரு. இவ சோறு திங்கும் போது 4 தடவை இப்படி புடிங்கி போட்டுருந்தா இந்த சைஸ் ஆகிருப்பாளா? போறா பாரு, ரோடு ரோலர் மாதிரி. பொம்பளையா? டயானசர். வாடி. எவன் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவியா? அவர் யாரும் இல்லங்க, மாமா தான். மாமா மாமா அந்த வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது. வாயிலேயே சூடு போடுற பாரு. உன்னை எவனாவது குழந்தை மேல கை வச்சுக்க அவனை வெட்டிடுவேன். என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க ஆளுங்களையும் மிரட்டுற? பின்ன உன் வீட்டுக்குள்ள வந்து பக்கத்து வீட்டுக்காரனையா மிரட்ட முடியும்? ஏய், நீ ஒரே தான் போடுவேன், 9 போடுவேன். ஏய் உங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இவ ஏன் பேத்தி? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அப்போ தங்க இல்லாரப்போ இத பாரு, ஒருத்தி தாளந்த இவளை இழக்கிறதுக்கு நான் தயாரா. மாப்ள, இது பொம்பளையா இருந்தா பேசலாம். இது எதுவோ இதுகிட்ட ஏன் பேசிட்டு இருக்கற? கமான் மாப்ள. டேய், பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களேடா? அவனை அடிச்சு போட்டு பண்ணுவாங்க. வேண்டாம். அது என்னனே டென்ஷனா இருக்கீங்க? போர் அடிக்குதுடா. அப்ப தண்ணி அடிங்க. தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் போர் அடிக்குது. டிவி பாருங்க. டிவி பார்த்ததுக்கு அப்புறம் போர் அடிக்குது. சினிமா பாருங்கனே. அதுக்கு அப்புறம் போர் அடிக்குதுடா. அதுக்கு என்னனே பண்ண முடியும்? ஏய், என்ன ஒரு டாக்டர் கூட்டிட்டு போ. ஏன்டா சிரிக்கிற? ஏனே போர் அடிச்சா டாக்டர் டிவி போய் பாப்பாங்க. நான் போவேன்டா. எனக்கு தெரிஞ்ச மாட்டு டாக்டர் இருக்காரு, கூட்டிட்டு போட்டுங்களா? மாட்டு டாக்டர்? ஆமாண்ணே. என்ன கீழே தள்ளி லாடம் கட்டுறதுக்கா? மனுஷனை பாக்குற டாக்டர் உனக்கு தெரியுமா? தெரியுமே. போடா, என்ன கூட்டிட்டு போ. வணக்கம் டாக்டர். வாங்க. உடம்பு எப்படி இருக்கு? பக்கத்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. யோ, படத்தையா கேட்டேன், உன் உடம்ப கேட்டேன். அதை நீங்க தானே பார்த்து சொல்லணும். சரி, உட்காரு. நல்லா தானே இருக்கு? அது எனக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அட, ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க சார். சரி, எழுதி கொடுத்துறேன். ஃபீஸ் எவ்வளவு சார்? 100 ரூபா கொடுங்க. 200 ரூபாயை வச்சுங்க. இந்த எருமை இத புடி. வரேன் சார். வாங்க சார். டேய், கொண்டடா. இந்தாங்க. இந்தாங்க, இந்த மருந்தை பார்த்து கொடுங்க. சீக்கிரம். அதான். இந்தாங்க. எவ்வளவு? 500 ரூபாய். 700 ரூபாயை வச்சுக்க. டேய், இந்த மருந்தை குடுறா. இந்தாங்க. அண்ணே, மருந்து எதுக்கு ஆத்துக்குள்ள போட்டீங்க? நான் அப்படித்தான் போடுவேன். அப்ப டாக்டர் எதுக்கு போனீங்க? டாக்டர் நல்லா இருக்கணும்ல. மருந்து எதுக்கு வாங்குனீங்க? மருந்து கடைக்காரர் நல்லா இருக்கணும்ல. ஆத்துக்குள்ள மருந்து போட்டீங்க? நான் நல்லா இருக்கணும்ல. அப்ப நானே போடி. என்ன எதுக்கு ஆத்துக்குள்ள தள்ளி விட்டீங்க? இந்த ஊர் நல்லா இருக்கணும்ல. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இருதரப்பு வாதங்களின் அடிப்படையில் குற்றவாளி என்று கருதப்பட்ட பழனிசாமி மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சரியானபடி போலீஸ் தரப்பில் சாட்சிகள் இல்லாததாலும் தக்க ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்கப்படாததாலும் பாக்கியலட்சுமியின் மரணம் கொலை இல்லை, விபத்துதான் என்று இந்த கோர்ட் உறுதி செய்கிறது. ஆகவே இந்த கோர்ட் பழனிசாமியை குற்றவாளி இல்லை என்று அறிவித்து விடுதலை செய்கிறது. என்னப்பா இது அக்கிரமா இருக்கு? பழனிசாமி, நீ கொஞ்ச நாள் இங்க இருக்க வேணாம். எங்கேயாவது வெளியூர்ல போய் தலைமறைவாரு. நான் எதுக்கு தலைமறைவாகணும்? தங்கம் சூடுபட்ட பூனை இல்ல, அடிபட்ட புலி. புரிஞ்சுக்க. நான் உயிரோட இருக்கிற வரை என் தம்பி எங்கேயும் ஓடி ஒளியணும்னு அவசியம் இல்லைங்க. அவன் பூனையா புலியான்னு நாங்க பாத்துக்கிறோம். ஓஹோ. என்னையா அதெல்லாம்? இவன் கோயில் நகையை திருடி கடையில விற்கும் போது என்கிட்ட மாட்டிக்கிட்டாயா? அதான் ஏன் கூட்டு வந்தேன். ஸ்டேஷன் கூட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இங்க கூட்டு வந்த? இரு இரு ஆரிச்சாமி. சண்முகம்,
ஏன் கோயில் நகையை திருடுன? ஐயா பொண்ணு கல்யாணம் வச்சிருந்தனுங்க, அதுக்காக பெரிய ஏட்ட பணம் கேட்டனுங்க. அதுக்குள்ள நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பணத்துக்கு எனக்கு வேற வழி தெரியலங்க. அதனாலதான் நகையை திருடினேன். அப்ப நீ நகை திருடினது வெளியே தெரியக்கூடாது. ஆமையா. உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆமையா. மொத்தத்துல மான மரியாதை போகாம பாத்துக்கணும். ஆமையா. ஐயா ஆமையா. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு என்ன பண்ணுவ? ஐயா என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் ஐயா. ஏனுங்க, புலிய வேட்டையாடுறதுக்கு எலிய பொறி வச்சு புடிச்சிட்டீங்க. என்ன சொல்லுமா? உண்மையெல்லாம் சொல்லிட்டேனுங்க. உண்மையா? என்ன சொல்லுமா? அடி தாங்க முடியலைங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு. எல்லாத்தையும் என்ன சொல்றீங்க? என்ன மாமா அது? கோயில் நகையை திருடி நீ தான் விற்க சொன்னியா? விற்கும் போது என்கிட்ட மாட்டிக்கிட்டான். 4 போடு போட்டா உண்மையெல்லாம் சொல்லிட்டான். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. பாத்தங்க. கோயில் நகையை திருடி வித்து குடும்ப கடனை அடைக்கிறானுங்களா? என்னடா போடப்பு. ஊரே சிரிக்குது. வணக்கம் சார். யோ எஃப்ஐஆர் ரெடியா? ரெடி சார். புரியா? வணக்கம் சார். எஃப்ஐஆர்ல கையெழுத்து போடு. யோ கையெழுத்து போடுங்கறல்ல. யோ 2 பேரும் உள்ள தூக்கி போடு. சரிங்க ஓகே சார். இவரோட ஒண்ணா போட்டீங்கன்னா என்ன அடிச்சே கொண்டுடுவாருங்கயா. இதை கொஞ்சம் தனியா போட்டுங்கயா. யோ 2 பேரும் தூக்கி தனித்தனி செல்ல போடியா. ஓகே சார். போங்கயா. யோ வாயா. யோ வேலு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த தங்கத்தை சூப்பரா கேச போட்டு உள்ள வச்சு தெரியுமா? அதுவா? இதே மாதிரி ஏதாவது கேச போட்டு அவனை உள்ளே அடைச்சி வை. இந்த கோலப்பன் சொல்றான் ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கோன்றான். நம்ம அந்த மாதிரி ஆளா? அந்த மாதிரி ஆளா? இங்க வாயன். சீச்சி அதெல்லாம் பழக்கம் இல்லை. காரமடையில் 2 ஏக்கர் நல்லா வளர்க்க வருது. அண்ணன்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதானே. என் அண்ணன்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன சரி, இந்த பிறகு நீ குடிச்சுன்னு நான் மேலே போயிட்டு வந்துடுறேன். சரக்கு மிச்சம் வைக்காம சாப்பிடு. பத்தெல்லாம் உள்ளது எடுத்துக்க. சந்தோஷமா இருக்கும். பார்த்து போ. சுந்தரே, சுந்தரே, என்னடி பேச்ச சுந்தரே, எந்திரி எந்திரி. அடி பாவி, இவளும் போதை வச்சுட்டு சாஞ்சிட்டாளே. பத்து நல்லா தூங்கு. என்னடா இது ஆனை மலைன்னு பார்த்தா இது பூனை மலை ஆகி போச்சேடா. அடி பாவி. வேலை வேலை, ஏய் வேலை, எங்கேயா இருக்கிற வேலை? வேலை 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 வேலை. ஏய் என்னையா? யாரியா? தங்கமா? தங்கம் எதுவும் பண்ணிடாத. தங்கம் சொன்ன கேளு. வேணாம் தங்கம், என்னை விட்டு தங்கம் மன்னிச்சிடு. காலில் விழுந்து கும்பிடுறேன். என்னை விட்டு தங்கம் மன்னிச்சிடு. என்னை விட்டு. புலி பதுங்கினது படுக்கிறதுக்காக இல்ல, பாயறதுக்காக. போய் ஆரிச்சாமி கிட்ட சொல்லு, தங்க வேட்டைய ஆரம்பிச்சிட்டான்னு. நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். சட்டப்படி உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க.
சார் யோ என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க தூங்கி இருந்தீங்களா அங்க எப்படியா வெளிய வந்தா யோ மீச என்னையா எதுக்கு இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கலாம் எனக்கு தூக்கம் வருது உனக்கு தான் சட்டம் தெரியுமில்ல வா ஐயா இன்ஸ்பெக்டர் தங்கத்தை நான் காமிச்சு கொடுப்பேனா லொல் தங்க விட்டு நாயா நானு ரொம்ப டென்ஷனா இருக்கும் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் நாங்க தான் நீங்க தான் கிரிமினலா யோசிப்பியலோ வச்சமுல ஆப்பு கோவிச்சுக்கப்படாது